ரோட்டாச்சானும் மற்ற முதல் கிரேடு மாணவ மாணவிகளும் அசம்பிளி ஹாலுக்கு சென்ற போது குளிப்பதற்கு போடுவது போல பெரிய குழந்தைகள் அனைவரும் சட்டையை கழற்றிவிட்டு சந்தோஷ கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராய் பூரண நிர்வாணமாய் வெளியேறி பள்ளி மைதானத்திற்குள் ஓடினார்கள். சோட்டாசானும் அவளது நண்பர்களும் அவர்களை வேகமாக தொடர்ந்தார்கள். அந்த மிதவெப்ப காற்றில் ஆடை அணியாது இருப்பது மிகவும் சுகமாய் இருந்தது. அவர்கள் அசம்பிளி ஹாலில் வெளியே முதல் மேற்படியை அடைந்ததும் மற்றவர்கள் வார்ம் அப் உடற்பயிற்சியை செய்து கொண்டிருப்பதை கண்டார்கள். தோட்டாச்சானும் அவளது பள்ளி தோழர்களும் வெறும் காலோடு படிகளில் இறங்கி ஓடினார்கள். தலைமை ஆசிரியரும் மகனும் ஜிம்னாஸ்டிக்கில் நிபுணருமான மியோசானின் மூத்த அண்ணன் தான் நீச்சல் கற்றுக் கொடுப்பவன். அவன் டோமாயில் ஆசிரியராக பணிபுரியவில்லை என்றாலும் பல்கலைக்கழக நீச்சல் அணியில் இடம்பெற்றிருந்தான். டோமாயி என்ற பெயர் அவன் பெயரைத்தான் பள்ளிக்கும் வைத்திருந்திருக்கிறார்கள். டோமாயிச்சான் நீச்சல் கால்சட்டை அணிந்திருந்தான். உடற்பயிற்சி முடிந்து குளிர்ந்த நீர் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதும் குழந்தைகள் ஊழையிட்டார்கள். பின்னர் குளத்திற்குள் குதித்தார்கள். குளத்திற்குள் குதித்தவர்கள் தாங்களாகவே நிற்க முடிகிறதா என்பதை கவனித்து திருப்தி அடையும் வரை தோட்டாச்சான் உள்ளே போகவில்லை. வீட்டு குளியலறை தொட்டி நீர் மாதிரி இங்கு நீர் சுடவில்லை. இருந்தாலும் குளியலறை தொட்டியை விட நீச்சல் குளம் பெரிதாயும் மிக அழகாகவும் இருந்தது. எவ்வளவு தூரம் கையை நீட்டினாலும் நீச்சல் குளத்தில் தண்ணீரை தவிர வேறொன்றும் இல்லை. ஒல்லி குழந்தைகள், குண்டு குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என்று எல்லோரும் தங்கள் பிறந்த நாள் உரையில் சிரித்துக் கொண்டும் சப்தமிட்டுக் கொண்டும் தண்ணீரை ஒருவர் மேல் ஒருவர் வாரி இறைத்துக் கொண்டும் இருந்தார்கள். இது எவ்வளவு சிறந்த வேடிக்கை என தோட்டாச்சான் தனக்குள் நினைத்து பார்த்தாள். இவைதான் ராக்கி தன்னுடன் பள்ளிக்கு வர முடியவில்லை என்பது அவளுக்கு வருத்தமாக இருந்தது. நீச்சல் உடை இல்லாமல் நீச்சல் குளத்திற்குள் இறங்கலாம் என்பது ராக்கிக்கு மட்டும் தெரிந்திருந்தால் அதுவும் உள்ளே வந்துவிடும் என்று தோட்டாச்சான் உறுதியாக நம்பினாள். தலைமை ஆசிரியர் குழந்தைகள் நிர்வாணமாய் நீந்த அனுமதித்திருக்கிறாரே என வியக்கலாம். இப்படித்தான் குளிக்க வேண்டும் என்று எந்த விதமான திட்டவட்ட விதிமுறைகளும் இங்கே இல்லை. நீச்சலடை கொண்டு வந்து அதை அணிய விரும்பினால் அது கச்சிதமாய் சரிதான். அப்படி இல்லாமல் இன்று போல் நீச்சல் உடை இல்லாமலேயே திடீரென நீச்சல் குளத்தில் நீந்த வேண்டும் என முடிவெடுத்தால் அதுவும் கச்சிதமாய் சரிதான். ஏன் அவர் குழந்தைகளை நிர்வாணமாய் குளிக்க விட்டார்? ஏனென்றால் தலைமை ஆசிரியர் சிறுவர்களும் சிறுமியர்களும் தங்கள் உடற்கூறு வேற்றுமையில் ஆரோக்கியமற்ற ஆர்வத்தை காட்டுவது சரியில்லை என்றும் தங்கள் உடலை மற்றவர்களுக்கு மறைப்பதற்காக படும் கஷ்டம் இயற்கைக்கு முரணானது என்றும் நினைத்தார். அவர் எல்லோருடைய உடலும் அழகானதுதான் என்பதை குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்க விரும்பினார். டோமாயி குழந்தைகளில் யசுயாசுகி சான் போல இளம்பிள்ளைவாதத்தால் பாதிக்கப்பட்ட சிலரும் இருந்தார்கள். அவர்கள் மற்றவர்களுடன் வெறும் உடலுடன் ஒன்றாக விளையாடும் போது அது அவர்கள் வெட்க உணர்வை போக்கி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுவதை தடுக்கிறது என்பதை தலைமை ஆசிரியர் உணர்ந்திருந்தார். இது நடக்கும் போது உடல் ஊனமுற்ற குழந்தைகள் முதலில் வெட்கம் அடைந்தாலும் சீக்கிரமே அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆரம்பித்ததும் தங்கள் வெட்க உணர்வுகளிலிருந்து முழுவதுமாய் விடுதலை அடைந்து விடுகிறார்கள். இது குறித்து சில பெற்றோர்கள் கவலை அடைந்தார்கள். அவர்கள் எப்போதும் அணிய வேண்டும் என வலியுறுத்தி தங்கள் குழந்தைகளுக்கு நீச்சலுடை வாங்கி தந்திருந்தார்கள். முதலில் இருந்தே ஆடை இல்லாமல் குளிப்பதுதான் சிறந்தது என டோட்டாச்சான் மாதிரி திட்டவட்டமாக முடிவெடுத்தவர்களை பார்த்ததும் தாங்கள் நீச்சல் உடை எடுத்து வர மறுத்து விட்டதால் இப்படி குளிக்க நேர்ந்து விட்டது என்று சாக்கு சொல்லி குளிப்பவர்களை பார்த்ததும் பெரும்பாலானவர்கள் மற்றவர்களைப் போல ஆடை இல்லாமல் நீண்டுவதுதான் வேடிக்கையானது என திருப்தி அடைந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் வீட்டுக்கு திரும்பும் போது நனைந்த நீச்சல் உடையை எடுத்து செல்ல வேண்டும் என்பதில் மட்டும் உறுதியாக இருந்தார்கள். நீச்சல் உடையே அணியாததால் நீச்சல் உடை தொடர்ந்து அணிவதால் ஏற்படும் வெள்ளைத்தனம் டோமாயி குழந்தைகள் யார் மேலும் பதியாமல் அவர்கள் உடல் முழுவதும் வெள்ளை பழங்களைப் போல ஒரேடியாய் பழுப்ப இருந்தது. தகுதி அறிவிப்பு அட்டை. வலப்பக்கமும் இடப்பக்கமும் பார்க்காமல் முதுகில் பள்ளிப்பை குதித்தாட டோட்டாச்சான் ஸ்டேஷனில் இருந்து நேராக வீட்டிற்கு ஓடி வந்தாள். அந்த கோலத்தில் அவளை யார் பார்த்திருந்தாலும் ஏதோ பயங்கரமாய் நடந்து விட்டது என்றுதான் நினைப்பார்கள். அவள் பள்ளி கேட்டை கடந்த கணமே ஓட ஆரம்பித்தவள் தான் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். வீட்டை அடைந்ததும் முன்கதவை திறந்து நான் திரும்பி வந்துட்டேன் என்று அவள் சொன்னாள். பின்னர் ராக்கியை பார்க்க சென்றாள். அது கதவு அருகே தனது முழு வயிற்றையும் தரையில் பதித்து குளுமையான இடம் பார்த்து படுத்திருந்தது. தோட்டாச்சான் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவள் ராக்கியின் முன் அமர்ந்து முதுகில் இருந்த பள்ளி பையை கழற்றி தகுதி அறிவிப்பு அட்டையை வெளியே எடுத்தாள். அதுதான் அவளது முதல் தகுதி அறிவிப்பு அட்டை. ராக்கி தனது மதிப்பெண்களை பார்க்கிற மாதிரி அவள் அத்தையை பார்த்தது. இத பாரு, அவள் ரொம்ப பெருமையாய் சொன்னாள்.
அதில் ஏ, பி என்று பல குறியீடுகள். தோட்டாச்சானுக்கு ஏயை விட பி சிறந்ததா இல்லை பியை விட ஏ சிறந்ததா என்று இன்னும் தெரியாது. இவளுக்கே தெரியாத பட்சத்தில் ராக்கிக்கு இதையெல்லாம் தெரிந்து கொள்வது என்பது முடியவே முடியாத விஷயம். ஆனாலும் தோட்டாச்சான் தனது முதல் தகுதி அறிவிப்பு அட்டையை யாருக்கும் முன்னர் ராக்கி தான் காண வேண்டும் என விரும்பினான். ராக்கி இதை கண்டு சந்தோஷம் அடையும் என அவள் உறுதியாய் நம்பினாள். தனது முகத்திற்கு எதிரே வந்த அந்த அட்டையை கண்ட ராக்கி அதை முகர்ந்து பார்த்து பின்னர் தோட்டாச்சானை பார்த்தது. இப்போ உனக்கு திருப்தி தான் இல்லையா என்று தோட்டாச்சான் வினவினான். ஆனா இது முழுக்க முழுக்க கஷ்டமான வார்த்தையில இருக்கு. ஒருவேளை உனக்கு படிக்க முடியாம போயிடுச்சோ? ராக்கி தனது தலையை திருப்பி மறுபடி ஒரு முறை அந்த அட்டையை நன்றாக பார்த்தது. பிறகு தோட்டாச்சானின் கையை நக்கியது. நீ ரொம்ப சமத்து சொல்லிக்கொண்டு அவள் எழுந்தாள். இனிமே இத கொண்டு போய் நான் அம்மா கிட்ட காட்டுறேன். தோட்டாச்சான் சென்ற பிறகு ராக்கி எழுந்து மற்றொரு குளிர்ந்த இடத்தை கண்டுபிடித்தது. பின்னர் மெதுவாய் அங்கு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டது. தோட்டாச்சான் தான் என்று யார் இல்லாமல் யாராயிருந்தாலும் சரி, ராக்கி கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பாணியை பார்த்தால் அது தகுதி அறிவிப்பு அட்டையை பற்றிதான் தீவிரமாய் யோசித்துக் கொண்டிருக்கிறது என்று நிச்சயமாக சொல்வார்கள். கோடை விடுமுறை ஆரம்பித்தது. நாம் நாளை கூடாரம் அடித்து தங்கப் போகிறோம். தயவு செய்து போர்வைகளையும் பைஜாமாக்களையும் எடுத்துக்கொண்டு நாளை மாலை பள்ளிக்கு வரவும் என்று தலைமை ஆசிரியரின் குறிப்பை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து தோட்டாச்சான் அம்மாவிடம் காட்டினாள். அடுத்த நாளில் இருந்துதான் கோடை விடுமுறை ஆரம்பிக்கிறது. கூடார அடிக்கிறதுன்னா என்னம்மா? தோட்டாச்சான் வினவினார். அம்மாவும் கூட அது குறித்து வியப்படைந்தாலும், எங்காவது வெளி இடத்துக்கு போய் கூடாரம் அமைச்சு அங்க உறங்குறதுங்கிறதுதான் இதுக்கு பொருளா இருக்கணும். கூடாரத்துல உறங்குறதுன்னா நீ நிலவ நட்சத்திரத்தை எல்லாம் பார்க்க முடியும். அங்க எங்க கூடாரம் அமைக்க போறாங்கங்கிறதுதான் எனக்கு வியப்பா இருக்கு. இதுக்காக கட்டணமும் போடல. அதனால எங்காவது ஸ்கூலுக்குள்ளேயே கூடாரம் அமைச்சு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று பதிலளித்தார். யுகாந்தரத்துக்கும் தனக்கு தூக்கம் வராது என்பது போல் அன்றிரவு படுக்கையறைக்கு சென்ற போது தோட்டாச்சான் உணர்ந்தார். கூடாரம் அடித்து தங்குவது என்ற திட்டமே பயங்கர சாகசம் போல் அவளை பயமுறுத்தியது. அவளது இதயமே வெடித்து விடுவது போல் வேகமாக துடித்தது. அடுத்த நாள் காலை விழித்த உடனேயே தனது பொருட்களை அடுக்க ஆரம்பித்து விட்டாள். அன்று மாலை பைஜமா உள்ள தனது தோல் பையின் மேல் போர்வையை வைத்துக் கொண்டு எல்லோரிடமும் விடைபெற்று புறப்பட்டாள். இப்போதுதான் மிகவும் சிறியவளாய் இருப்பதால் இவையெல்லாம் தம்மால் இயலுமா என்று அவள் உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்தாள். குழந்தைகள் பள்ளிக்குள் குழுமியதும் தலைமை ஆசிரியர், இனிமே எல்லாரும் அசம்பிளி ஹாலுக்கு வாங்க என்றார். அவர்கள் அங்கே சென்றதும் கடினமானதும் சொரசொரப்புமானதுமான ஏதோ ஒன்றை சுமந்து கொண்டு தலைமை ஆசிரியர் சிறு மேடையை நோக்கி சென்றார். ஆமாம், அவர் சுமந்து வந்தது ஒரு பச்சை நிற கூடார துணி. அதை விரித்து கொண்டே, எப்படி கூடாரம் அமைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் என்று தலைமை ஆசிரியர் சொன்னார். தயவு செஞ்சு எல்லாரும் இதை கவனமா பாருங்க. மூச்சை விட்டு கொண்டும் இழுத்து கொண்டும் தன்னந்தனியாக கயிறுகளை இந்த வழியாக இழுத்தும் அந்த வழியாக இழுத்தும் கம்பங்களை அந்த வழியாக அமைத்துக் கொண்டும் இருந்தார் தலைமை ஆசிரியர். என்ன ஆச்சரியம்! கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் அங்கு ஒரு அழகிய கூடாரம். அவர் சொன்னார், இனிமேல் அசம்பிளி ஹால்ல முழுக்கும் இது போலவே கூடாரம் அமைச்சு அதுல தங்க ஆரம்பிங்க. எல்லோரையும் போல் அம்மாவும் எங்கோ வெளியிடத்தில் தான் அனைவரும் கூடாரம் அமைத்து தங்குவார்கள் என நினைத்திருந்தார். ஆனால் தலைமை ஆசிரியர் வேறு மாதிரி சிந்தித்திருந்தார். இரவு மழை பெய்தாலோ அல்லது அதிகம் குளிர்ந்தாலோ குழந்தைகளுக்கு கஷ்டம். ஹாலுக்குள் என்றால் ஒன்று பிரச்சனை இல்லை. நாங்க கூடாரம் அமைச்சு தங்க போறோம், நாங்க கூடாரம் அமைச்சு தங்க போறோம் என்று சந்தோஷ கூச்சலுடன் குழந்தைகள் தங்களுக்குள் குழுவாக பிரிந்து டீச்சர் உதவியுடன் கடைசி தேவையான அளவு கூடாரங்களை அமைத்து முடித்தார்கள். ஒரு கூடாரத்திற்குள் மூவர் படுத்து உறங்க முடியும். தோட்டாச்சான் சீக்கிரமாய் தனது பைஜாமாவை மாட்டிக்கொண்டார். குழந்தைகள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இந்த கூடாரத்திற்குள்ளும் அந்த கூடாரத்திற்குள்ளும் ஊர்ந்து கொண்டிருந்தார்கள். கூடாரத்தின் இங்கேயும் அங்கேயும் எக்கச்சக்கமான பார்வையாளர்கள். எல்லோரும் பைஜாமா அணிந்ததும் தலைமை ஆசிரியர் எல்லோரும் பார்க்கிற மாதிரி நடுவில் வந்து அமர்ந்து தனது வெளிநாட்டு அனுபவங்களை அவர்களுக்கு எடுத்து கூற ஆரம்பித்தார். சில குழந்தைகள்
கூடாரத்திற்குள் படுத்துக்கொண்டு தலையை மட்டும் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தார்கள். வேறு சிலரோ சரியாக அமர்ந்திருந்தார்கள். வேறு சிலரோ குழந்தைகளின் மடியில் தலை வைத்து படுத்திருந்தார்கள். அவர்கள் அனைவரும் தாங்கள் பார்த்திராத, ஏன் சில பேர் கேட்டும் கூட இராத வெளிநாடுகளை பற்றி தலைமை ஆசிரியர் கூறும் கதைகளை மிகவும் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். தலைமை ஆசிரியரின் கதைகள் மிகவும் ஆர்வத்தை தூண்டுவதாக இருந்தன. அதே சமயத்தில் அது கடல் கடந்த நாடுகளில் இருக்கும் மற்ற குழந்தைகளும் தங்களது நண்பர்கள்தான் என்ற உணர்வையும் அவர்களுக்கு ஏற்படுத்துவதாக இருந்தது. அசம்பிளி ஹால் கூடாரத்திற்குள் தூங்கும் இந்த ஒன்றுமில்லாத நிகழ்ச்சி குழந்தைகளுக்கு வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சந்தோஷமான மதிப்பு வாய்ந்த அனுபவமாகிவிட்டது. தலைமை ஆசிரியருக்கு நிச்சயமாக குழந்தைகளை எப்படி சந்தோஷமாக வைத்துக் கொள்வது என்பது தெரிந்திருக்கிறது. தலைமை ஆசிரியர் தனது பேச்சை முடித்தும் அசம்பிளி ஹாலின் விளக்கு அணைக்கப்பட்டது. எல்லா குழந்தைகளும் தங்களது கூடாரத்திற்கு சென்று விட்டார்கள். சிரிப்பலைகளை சில பேரிடமிருந்து கேட்க முடிந்தது. மற்றவர்களிடமிருந்து குசு பேச்சை கேட்க முடிந்தது. கூடாரத்திற்குள் தூரத்து மூலையில் ஏடாகுடமாய் தகராறு நடப்பது போல கூட சத்தம் கேட்டது. பிறகு கொஞ்சமாய் அமைதி ஆக்கிரமித்தது. நிலவோ நட்சத்திரமோ இல்லாமல் அசம்பிளி ஹாலில் கூடாரம் அடித்து தங்குதல் முடிந்து விட்டது. இருந்தாலும் எல்லோரும் முழுமையாய் இதை அனுபவித்தார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த சின்ன அசம்பிளி ஹால் ஒரு உண்மையான கூடாரம் அடிக்கப்பட்ட மைதானமாக தெரிந்தது. திங்கள் மிளிர்வும் நட்சத்திர ஒளிர்வும் நிரந்தரமாய் நிறைந்திருந்த அந்த இரவு அவர்களது மனக்குகைக்குள் பொதிந்து போனது. அரிய சாதனை. அசம்பிளி ஹாலில் கூடாரம் அடித்து தங்கி 2 நாட்கள் கழித்துதான் டோட்டா-சான் தனது அரிய சாதனையை நடத்தி முடித்தாள். அதுதான் யசுகி சானை அவள் அழைத்திருந்த நாள். அவளை அழைத்திருந்தது மிகவும் ரகசியமாய் இருந்ததால் அது அவளது அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ அல்லது யசுயாக்கி சானின் பெற்றோர்களுக்கோ தெரியாது. அவள் யசுயாக்கி சானை தனது மரத்திற்கு வருமாறு அழைத்திருந்தாள். தோமாயி மாணவ மாணவிகள் அனைவரும் பள்ளி மைதானத்தில் ஒவ்வொரு மரம் இருந்தது. ஒவ்வொருவரும் அது தாங்கள் பற்றி ஏறுவதற்கான மரம் என நம்பினார்கள். டோட்டா-சானின் மரம் மைதானத்தின் விளிம்பில் வேலையை ஒட்டினார் போர் புகான் குசுக்கு போகும் தெரு அருகில் அமைந்திருந்தது. அது மிகவும் பெரிதாயும் ஏறும்போது வலுக்கக்கூடியதாயும் இருந்தது. இருந்தாலும் மிகவும் திறமையாக அதில் ஏறிவிட்டால் தரையிலிருந்து 6வது அடியில் ஒரு கிளை வந்துவிடும். அந்த கிளை ஒரு தூளி மாதிரி வசதியாக இருக்கும். டோட்டா-சான் பள்ளி முடிந்த பின்னும் பள்ளி இடைவெளி போதும் போவது வழக்கம். அங்கு உட்கார்ந்து கொண்டு தூரவெளிகளையும் வானவெளிகளையும் கீழே சென்று கொண்டிருக்கும் ஆட்களையும் பார்த்து கொண்டிருப்பார். குழந்தைகள் தங்களது மரங்களை தங்களது சொந்த சொத்தாக மதித்து விரும்பினார்கள். அதனால் நீங்கள் யாராவது ஒருவர் மற்றவர் மரத்தில் ஏற விரும்பினால் மிகவும் பணிவுடன் அவர்களிடம் சென்று தொந்தரவு செய்வதற்கு என்னை மன்னிக்கவும், நான் உங்கள் மரத்திற்கு வரலாமா என்றுதான் கேட்க வேண்டும். யசுகி சானின் இளம்பிள்ளைவாதம் இருந்ததால் அவன் எந்த மரத்திற்கும் ஏற முடிந்ததில்லை. அதனால் அவனால் தனக்கு என்று எந்த மரத்தையும் சொந்தம் கொண்டாட முடியவில்லை. அதனால்தான் அவனை தனது மரத்திற்கு வருமாறு டோட்டா-சான் அழைத்திருந்தார். தங்களை சுற்றி இது தெரிந்தாத குழப்பம் எழும் என்பதால் அவர்கள் இதை ரகசியமாக வைத்திருப்பது என்று முடிவெடுத்திருந்தார்கள்.